பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிக்க முடிவாக தெரிந்து கொண்ட வேதவசனம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாஞ்சை என்பது அன்பு கூறுவது. நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்களானால் எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்பு கூறுவது என்பது என்ன என்று பார்க்க போனால் சொல்லுவாங்க, பிள்ளைங்க அவங்க கமிட்டடாக இருக்காங்க, அவங்க கமிட் ஆகியிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் மீது அன்பு கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் கமிட்டட் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, நிறைய அந்த பர்டிகுலர் நம்பருக்கு டைம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கவனம் முழுவதும் அவர்கள் மீது இருக்கும். இப்படி நீங்கள் பல ஆண்டுகளாக பல மணி நேரங்களை தேவனுக்காக கொடுத்து ஜபத்திலும் வேத வாசிப்பதிலும் அவரை பற்றி பேசுவதிலும் அவருக்காக ஊழியம் பண்ணுவதிலும் அவரை நேசிப்பதிலும் அவரை பிரியப்படுத்துவதிலும் இப்படியாக என்னோட அட்டென்ஷனே அவர் மேலே தான், என் கவனமே அவர் மேலே தான் இருக்குது. ரொம்ப டைம் கொடுக்குறேன்னா நீங்கள் அவரை பயங்கரமாக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது ஆபத்து சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் வருவதை தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்படி தப்புவிப்பார்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தப்புவிப்பார். உலகத்தின் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அறிந்து என்பது அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல். இந்த புரிதல் எப்படி வரும்னா எக்ஸ்பீரியன்ஸில் இல்லைன்னா கற்றுக்கொள்வதன் மூலமாக. நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தரோடு வாழ்ந்து வந்த காலங்களிலே அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க, அனுபவத்தின் மூலமாக அவர் யார் என்று கற்றுக்கொண்டிருப்பீர்கள், இல்லை என்றால் வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இந்த அறிதல் உங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லோரும் பார்த்து மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல உட்கார வைப்பது நிச்சயம். நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் முன்பாக எழுந்தருள்வீராக. நீர் எழுந்தொழி ஒவ்வொருத்தருக்கும் முன்பாக கடந்து செல்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இடத்தில் அன்பு கூறுகிற இவர்களுக்கு எல்லா ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள போகிறீர். நாமத்தை அறிந்திருக்கிற இவர்கள் ஒரு நல்ல மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இவர்கள் எல்லாரையும் உட்கார வைக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலிருந்து அந்த காரியங்கள் தொடங்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் விசேஷமாக ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆபத்திலிருந்து விலக்கி உங்களை ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல உட்கார வைக்க போகிறார். மே காட் கோ வித் யூ. ஹேவ் அ கிரேட் டே.